பிரியமானவர்களே, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கைரோஸ் திட்டத்தின்படி நான் உங்களோடு கூட வார்த்தைகளை வசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கைரோஸ் திட்டம் என்றால், கைரோஸ் டைம் என்று சொன்னால் தேவ சித்தம் பூமியில் நிறைவேறுது. இன்றைக்கும் நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 24 30 வரையிலும் நிலத்தில் விதைத்த விதைகளும் களைகளின் குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே வேதாகமத்தை பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை விளக்குவதற்கு கோதுமை மற்றும் களைகளின் உதாரணத்தை இயேசு பயன்படுத்துகிறார். ஒரு விவசாயி களைகளை முதலில் வளர்க்க தொடங்கும் போது அவற்றை பிடுங்குவதில்லை. ஏனெனில் இது கோதுமையும் சேர்த்து இழுக்கலாம். மாறாக களைகளும் கோதுமையும் அறுவடை வரை சரியான குறிப்பிட்ட நேரம், அதான் கைரோஸ் டைம் வரை ஒன்றாக வளர வேண்டும். அப்போதுதான் அறுவடை செய்வார்கள். முதலில் களைகளை சேகரித்து எரிக்க அவைகளை கட்டி அவைகளை எரித்து போடுவார்கள். பிறகு கோதுமையை சேகரித்து அவர் களஞ்சியத்தில் கொண்டு வருவார்கள். இதுதான் பரலோக சித்தம், தேவ சித்தம். உங்களோட வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பூமிக்குரிய பிசாசு சத்துருவானவன் விதைத்த களைகளை எல்லாம் புடுங்கி முதலில் எரிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறபடினால் மத்தேயு 24:36 இந்த வசனத்தை வாசிக்கலாம். அதே போல மார்க் 13:32 நீங்க பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 24:36 இவ்வனமாக சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பாருங்கள், இதுதான் கைரோஸ் திட்டம், கைரோஸ் நேரம். இயேசு கிறிஸ்து வரப்போகிற தூதர்கள் கூட அறிய மாட்டார்களாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி தேவ சித்தம் பூமியில் நிறைவேண்டும் என்றால் நீங்க அவருக்கு உங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் காலை தூரம் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நாளையும் நாளிகையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். பூமிக்குரிய மனிதர்கள் சொல்லுகிறது, பூமிக்குரிய கடிகாரம் சொல்லுகிறதையும் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் அவர் வரும்போது நாம் கைவிடப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சித்தம், தேவனுடைய திட்டம், அவருடைய டைம் என்ன என்பதை நீங்கள் அறியும்படி வேதாகமத்தை வாசிங்க, ஜெபிங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all.